அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஈகிள்ஸ் அகாடமி, தாணிப்பாடி, திருவண்ணாமலை மாவட்டம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வுடைய கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் விட்டுருக்கோம். அடுத்தது இந்த ப்ரிடிக்ஷனில் வரவங்க வராதவங்க, அடுத்தது அடுத்த மாதம் வரப்போகிற எஸ்ஐபிசி நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம குரூப் 2A வராதுன்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கான இது போர்ஷன், அந்த பார்ட்டு நம்ம பார்க்கலாம். நார்மலைஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. எப்போவுமே இது டிஎன்பிசியோடைய நம்ம அவங்கள்ட்ட நாம் எதிர்பார்த்தாலும் சரி, அதுக்கு கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்தது எனக்கு மேத்ஸ் வரல, மேத்ஸ்லாம் சார் எனக்கு போச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தமிழ் நல்லா படிச்சிருக்க மாட்டீங்க. சிறப்பு தமிழ், பழைய தமிழ், 12th புக்கு எல்லாத்தையும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை நல்லா படித்து வச்சுக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது கை கொடுக்கும். நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். சிறப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் 7 கொஷின் கேட்டிருந்தான். நிச்சயமாக நம்ம சிறப்பு தமிழை அந்தளவுக்கு ரீட் பண்ணியிருக்க மாட்டோம். அதனாலே நமக்கு மார்க் போயிருக்கும். அப்புறம் சின்ன சின்ன மிஸ்டேக் இது எல்லாத்தையும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து மேத்ஸ் வராதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாருங்கள். இல்லை தமிழ் நல்லா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நான்லாம் எப்போவுமே மேத்ஸ் அதிகமாக போடவே மாட்டேன். எப்போவுமே கிளியர் பண்ணிடுவோம். ஆனால் இந்த முறை எனக்கு கடினமாக இருந்துச்சு எக்ஸாமு. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாறி தான் ஆகணும். காலம் மாறிட்டு இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக இருக்கிற மேத்ஸை நம்ம போட்டு பார்த்தா ஆகணும். அடுத்தது எனக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்த காலத்தை எப்போவுமே மாற்ற முடியாது. அதுக்காக நம்ம வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எதாவது மாற்ற முடியும்னா அதை பற்றி நம்ம வருத்தப்படலாம். நம்ம உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நாட்டில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. சில பேருக்கு சாப்பாடு இல்லை, வாழ்க்கை இல்லை அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. நம்ம ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்கும். கண்டிப்பாக படித்தா நம்ம நல்ல வேலைக்கு போகலாம். கவலைப்படாமல் படிங்க. 2025 பெரிய நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த ஆட்சியோட எண்டு. அதனால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனும் கவலைப்படாமல் படிங்க. அடுத்தது ரீச்சர் ஜோன் வர அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன், சிலபஸ் நீங்கள் கையில் வச்சுக்கணும். நல்ல ஒரு பேனாவை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னால் பென்டல் பேனா தான் சொல்லுவேன். அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா எழுதுறதுக்கு நல்லா கிரிப்னஸ் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த பேனாவை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த பேனா சூட்டபுளோ அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கையெழுத்து தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே அவங்க அப்படி தான் கொடுத்துருப்பாங்க, கையெழுத்து முக்கியம் இல்லைன்னு. ஆனால் உண்மையிலே அது கிடையவே கிடையாது. லாஸ்ட் டைம் குரூப் 2ல் எனக்கு மார்க் குறைஞ்சதுக்கான காரணம் அதுதான். எனக்கு ரொம்ப நல்லாவே எழுதியிருந்தேன். எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் இதுக்கே அடிச்சிருந்தேன். ரொம்ப ஸ்பீடாக எழுதி அவங்க கண்டென்ட் தான் பார்ப்பாங்கன்னு பார்த்தேன். கண்டிப்பாக கிடையாது. நல்ல ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பாக பார்க்குறாங்க. அதனால் ஸ்பேஸ் டெக்னாலஜி, கீ பாயிண்ட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எழுதுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்படி இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணல, இல்லை நான் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போனால் கண்டிப்பாக அங்கே இருக்காது. அது இல்லாமல் லாஸ்ட் குரூப் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அரசியலமைப்பு சார்ந்த நிறுவனங்கள், சாராத நிறுவனங்கள் எல்லாத்தையும் பற்றி படிச்சுட்டு ஆளுநர்லேருந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு போனோம். ஆனால் கொஷின் பேட்டர்ன் வேறு மாதிரி இருந்துச்சு. சொல்லணுன்னா கரெக்டாக சொல்லணுன்னா அது கரண்ட் ஈவெண்ட்டு பேஸ்டாக தான் இருந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்தது லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1 குரூப் 2, அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1 குரூப் 2 கொஷின் எடுத்து வச்சு அதில் எந்தெந்த கொஷின்லாம் கேட்டிருக்காங்க, இந்த சிலபஸில் எது கவர் ஆகுதோ அது நீங்கள் நோட்ஸ் எடுத்து கண்டிப்பாக படிக்கலாம். அடுத்தது நோட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் சொந்தமாக எடுத்து படிங்க. அது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். அந்த கீ பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. நீங்கள் நோட்ஸாக எடுத்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிரமம். இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த இன்ஸ்டியூட்னாலும் நீங்கள் போகலாம். இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிவு பண்ணுறது தான். உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து தான். என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் பழைய கொஷினை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நோட்ஸ் எடுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்களே கண்டென்ட் எழுதி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுவே ரொம்ப பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். நான் கிட்டத்தட்ட 6 மாதம் சென்னையில் போய் படித்தேன். ஆனால் அது எதுவுமே எனக்கு பெருசாக யூஸ் ஆகலை. ஏன்னா கொஷின் கேட்டதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. அதே போல் நீங்கள் சென்னைக்கு போய் படிக்கிற ஆளாக இருந்தால் உங்கள் ரூம்மேட்ஸ் நல்ல ஆளாக பார்த்து நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு படிங்க. இல்லாட்டா அவங்களே நமக்கு பெரிய தொல்லையாகிடுவாங்க. சரி, அடுத்தது நம்ம எஸ்ஐபிசி பற்றி பார்க்கலாம். அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் இருக்கும். எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 800 வேகன்சி இருக்குது. பிசி பொறுத்த வரைக்கும் 6000லேருந்து 7000 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டெய்லியுமே சைக்காலஜி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது 10th சயின்ஸு, சோசியல் சயின்ஸு நல்லா நீங்கள் படித்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். மேஜரான கொஷின் அங்கேருந்து தான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் நிச்சயமாக அந்த ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணி கையில் வச்சுருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்.
லாஸ்ட்டாக நான் அந்த எக்ஸாமில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மார்க்கு குறைஞ்சி போச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா பண்ணிடலாம், எக்ஸாம் நல்லா பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. கட் ஆஃபே நிறையா குறைஞ்சி போச்சு. அதனால் நீங்கள் தினமும் நீங்கள் ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள், நல்லா ஃபிட்னஸாக வச்சுங்க. அது நமக்கு ஈஸியாக கையில் கிடைக்கிற மார்க்கு, அதை நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ நிறைய ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதனால உள்ள நிறைய பேர் நல்லா படிக்கிறவங்க உள்ளே வந்துடுவாங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸாம் கொஞ்சம் ஸ்லோவாக அல்லது நம்மளால் ஓரளவுக்கு ஆவரேஜாக பண்ணக்கூடிய ஆளுங்களுக்கு ஃபிசிக்கல் பெரிய கை கொடுக்கும். அதனால் தினமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சைக்காலஜி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 100% வேலை. தியரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சிடலாம். சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் அந்த டைமிங் தான். அந்த டைமிங் யார் யூஸ் பண்ணி மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலை. நீங்கள் நல்லபடியாக படிங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.